26வது ശ്ലോകം. യജ്ഞോപകരണം സർവം സമാനീതം സുസംസ്കൃതം പഞ്ചവർഷസഹസ്രം തു ദീക്ഷാം കർത്തും മദിശ്ചമേ. യജ്ഞ ഉപകരണങ്ങളെല്ലാം சுத்தம் பண்ணி கொண்டு வரப்பட்டிருக்கு. 5000 வருஷம் கண்டினியூஸ் ஆயிட்டு தீர்க்ககாலம் நீண்டு நிற்கிற யஜ்ஞம் செய்யணும் அப்படின்னாக்கும் என்னோடு ஆசை அப்படின்னு நிமி சக்கரவர்த்தி வசிஷ்ட மாமுனிட்ட சொன்னார். 27வது ஸ்லோகம். யஸ்மின் யஜ்ஞே சமாராத்யா தேவி ஸ்ரீ ஜகதம்பிகா தத் பிரீத்யர்த்தமஹம் யஜ்ஞம் கரோமி விதி பூர்வகம். ஜகதம்பிகையான அந்த தேவியை ஏது யஜ்ஞம் வழியாக்கும் ஆராதிக்கணும். தேவியை பிரீதிப்படுத்துறதுக்காயிட்டு நான் விதிபூர்வம் அந்த யஜ்ஞத்தை செஞ்சுக்கிறேன். அதனால நன்னா டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தருங்கோளே. 28வது ஸ்லோகம். தச்ருத்வா சௌனிமேர்வாக்யம் வசிஷ்ட ப்ராஹ பூபதிம் இந்திரேணாஹம் மிருத பூர்வம் யஜ்ஞார்த்தம் நிருபசத்தமா. நிமி சக்கரவர்த்தி இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணினதை கேட்ட வசிஷ்டர் அவர்கிட்ட சொன்னார், ராஜாவே, பூபதி, இந்த பூமியோடு ராஜாவே, பூமியோடு ராஜாவே, நீங்கள் யஜ்ஞத்துக்காயிட்டு என்ன கூப்பிட்டலே, நீங்கள் கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே தேவலோகத்து ராஜாவான தேவேந்திரன் என்ன கூப்பிட்டிருக்கார். அவரும் ஒரு யஜ்ஞம் பண்ண போறார். அதுக்காயிட்டு என்ன புக் பண்ணிட்டார். இருபத்தி ஸ்லோகம். பராசக்திமகம் கர்த்தோமுத்யுக்த பாகசாசன சதீட்சாம் கமிதோ தேவா பஞ்சவர்ஷ சதாத்மிகாம். பராசக்தி யஜ்ஞம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கார் தேவலோகத்துல ராஜாவான தேவேந்திரன். 500 வருஷம் தீர்க்கமாயிருக்கிற யஜ்ஞமாக்கும் தேவேந்திரன் செய்ய போறார். யஜ்ஞம் பண்றதுக்கான தீட்சை நான் தேவேந்திரனை விட்டு செய்ய சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போ அந்த யஜ்ஞத்தை பெண்டிங் வைக்கிறதுக்கு சாத்தியமில்லை. அந்த யஜ்ஞம் செய்யறதுக்கான தீட்சை விரத நிஷ்டகள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டார் தேவேந்திரன். நானாக்கும் அதுக்கு குருவாயிட்டு நிற்க போறேன். இப்ப இதா பூலோகத்துல இருக்கிற சக்கரவர்த்தியான நீங்களும் அதிபராசக்திக்கு யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட குருவாயிட்டு வரணும் அப்படின்னு கேட்கிற. ஒரே டைம்ல 2 இடத்துலயும் யஜ்ஞத்தை நடத்தி வைக்கிறவராயிட்டு எனக்கு வரத்துக்கு சாதிக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 30வது ஸ்லோகம். தஸ்மாத்வமந்தரம் தாவத் பிரதிபாலய பார்த்திவா இந்திரயஜ்ஞே சமாப்தேத்ர கிருத்வா காரியம் திவஸ்பதே. ராஜாவே, அதனால இந்திரனோட யாகம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இந்திரனோட யஜ்ஞம் பூர்த்தியானா இந்திரனோடு அந்த யாக கர்மங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணினதுக்கு அப்புறமா நான் உங்களோட யாகத்தை ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கோ.
31வது ശ്ലോകം. വസിഷ്ഠ മാമുനി നിമി ചക്രവർത്തിയിട്ട ചൊല്ലറതായിട്ടും ആദ്യത്തെ ലൈന് 31வது ശ്ലോകത്തിലെ 2வது ലൈൻ നിമി ചക്രവർത്തി ബദൽ ചൊല്ലറതായിട്ടുമാക്കും പാക്കറോ. 31வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈൻ ആഗമിഷ്യാമ്യഹം രാജൻ താവത്വം പ്രതിപാലയ. ഇന്ദ്രനോട് യാഗത്തെ பூர்த்தி பண்ணினதுக்கு அப்புறமா நான் இங்க வரேன். ராஜாவே, அത്രയും காலம் நீங்கள் யாகம் செய்யாம வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் இந்த யாகத்தை நடத்தி தரேன் அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். அதுக்கு நிமி சக்கரவர்த்தி பதில் சொல்றார். அதனால ராஜோ வாஜா மயா நிமந்திரிதாச்சான்யே முனையோ யஜ்ஞ காரணாத். யஜ்ஞத்துக்காயிட்டு நான் எல்லா முனிகளையும் இன்வைட் பண்ணியாச்சே, இனி என்ன செய்வேன்? 32வது ஸ்லோகம். சம்பாரா சம்பிரதா சர்வே பாலயாமி கதம் குரோ இச்வாகூணாம் குலே பிரம்மன் குருஸ்துவம் வேதவித்தமா. வசிஷ்ட குரோ, இச்வாகு குலத்தோடு குரோ, சகல அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் யாகத்தை எப்படி நான் நிறைய நாள் கழிஞ்சுதான் பண்ண முடியும்? இன்னொரு 500 வருஷம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கன்னு எப்படி சொல்றது? இந்திரனோடு யாகம் 500 வருஷம் நீண்டு நிற்கிற யாகமாக்கும் அப்படின்னாக்குமே நீங்கள் சொன்னேன். நான் 5000 வருஷம் நீண்டு நிற்கிற யாகத்தை செய்யணும்னாக்குமே ஆசைப்படுறேன். சர்வஞானியானவரே, வேதவித்தமனான நீங்களாக்குமே இச்வாகு வம்சத்தோடு குலகுரு. நான் என்ன செய்வேன் அப்படிங்கறத நீங்களே சொல்லித்தாருங்கோ. 33வது ஸ்லோகம். கதம் த்யக்த்வாத்யமே கார்யமுத்யதோ கந்துமாஷு வை நதே யுக்தம் திஜஸ்ரேஷ்ட யதுத்ஸ்விஜ்யமகம் மம. இச்வாகு வம்சத்தோடு குலகுருவான நீங்கள் என்னோடு காரியத்தை விட்டுட்டு போகிறதுக்கு துணியறது எதனாலியாக்கும்? பிராமண உத்தமா, என்னோடு யாகத்தை நடத்தி தராதக்கு போறது உங்களுக்கு சேர்ந்த பிரவൃத்தி கிடையாது. 34வது ஸ்லோகம். கந்தாசிதனலோபேன லோபாகுலித சேதனா. 34வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் நிமி சக்கரவர்த்தி வசிஷ்ட மாமுனி கிட்ட சொல்லறா மாதிரியும், 2வது லைன் அதுக்கப்புறமங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லறா மாதிரியாக்கும் சொல்லப்படுறது. 1வது லைன் அதனோட அர்த்தம் அத்தியாகிரகத்தால மனசு கலங்கி தனம் மோகிச்சுண்டாக்குமே நீங்கள் போற, ശരിയല്ലവാ? அது சரியான பிரவൃத்தி கிடையாது. பூலோகத்தில இருக்கிற ராஜாவான என்னோடு சேவையை நடத்தி தராம என்னோடு வம்சமான இச்வாகு வம்சத்தோடு குருவான நீங்கள் தேவலோகத்துக்கு போய் தேவேந்திரனோடு யஜ்ஞத்துக்கு தலைமை தாங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை.
அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லறார். அதனால வியாச உவாச்ச நிவாரிதோ விராஜ்ஞாச ஜகாமேந்திரமகம் குரு. ராஜா இப்படி தடசம் பண்ணி நின்னுட்டும் அந்த வசிஷ்டர் அப்படிங்கிற குரு இந்திரனோடு யஜ்ஞத்தை நடத்தி கொடுக்கறதுக்காயிட்டு யாத்திரையானார். 35வது ஸ்லோகம். ராஜாபிவிமனா பூத்வா கௌதமம் பிரத்யபூஜயத் யாஜஹிமவத் பார்ஷ்வே சாகரஸ்ய சமீபத. ராஜா மனசங்கடத்தோடு கூடிட்டு கௌதம முனிய குருவாயிட்டு ஸ்வீகரிச்சார். ஹிமவல் தாழ்வரேல இருக்கிற சரஸ்ல அந்த சரஸோடு தீரத்துல வச்சு யஜ்ஞத்தை ஆரம்பிச்சார். ஹிமாலய பர்வதத்தோடு அடிவாரத்துல இருக்கிற சரஸோடு தீரத்துல யஜ்ஞம் ஆரம்பிச்சார். 36வது ஸ்லோகம். தட்சிணா பகுலா தத்தா விப்ரேப்யோ மக கர்மணி நிமினா பஞ்சசாஹஸ்ரே தீட்சா தத்ர கிருதா நிருபா. அந்த யஜ்ஞ கர்மத்தில் வச்சு பிராமணாளுக்கு நிறைய தட்சிணைகள் எல்லாம் கொடுத்தார். அங்க வச்சு நிமி 5000 வருஷத்துக்கு யஜ்ஞ தீட்சைய வரிச்சார். அதானது 5000 வருஷம் நீண்டு நிற்கிற யஜ்ஞத்துக்கான அந்த ஒரு விரத அனுஷ்டானங்களை ஆரம்பிச்சார். 37வது ஸ்லோகம். ரித்விஜ பூஜிதா காமம் தனைர்கோபேர்முதாயுதா சக்ரயஜ்ஞே சமாப்தேதோ பஞ்சவர்ஷ சதாத்மகே. தனம் பசுமாடுகள் இப்படி இருக்கிற தானம் எல்லாம் செஞ்சு ரித்திக்குகளை எப்படி பூஜை பண்ணணுமோ அப்படி பூஜை பண்ணி அவளை குஷிப்படுத்தினார். 500 வருஷம் முடிஞ்சு இந்திரனோடு யஜ்ஞம் சமாபிச்சோன முப்பத்தி 8வது ஸ்லோகம். ஆஜகாம வசிஷ்டஸ்து ராஜ்ஞா சத்ரதித்ருச்சயா ஆகத்ய சம்ஸ்திதஸ்தத்ர தர்ஷனார்த்தம் நிருபஸ்ய ச. ராஜாவோடு யாகத்தை பார்க்கறதுக்கான ஆக்ரஹத்தோடு கூடிட்டு வசிஷ்டன் அப்படிங்கிற மாமுனி அங்க வந்து சேர்ந்தார். அவரு வந்து ராஜாவை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணினார். 40வது ஸ்லோகம். வசிஷ்டஸ்ய ததோ மன்யு பிராதுர்பூதோ அவமானத அதர்ஷனாத் நிமேஸ்தத்ர சுகோபமுனி சத்தமா. பிராதுர்பூதः அவமானதः அதர்ஷனான் நிமேஹே தத்ர சுகோபமுனி சத்தமः. ராஜா ബഹുമാനത്തോടു കൂടിയിട്ട് സൽക്കരിக்கிறதுக்கு വരാത്തதால ராஜா தன்னை இன்சல்ட் பண்ணினார் அப்படிங்கிற தோணல் உண்டாயிட்டு வசிஷ்டனுக்கு துக்கம் உண்டாச்சு. ராஜாவை பார்க்கறதுக்கு சாதிக்காததால முனிசிரஷ்டனான வசிஷ்டர் கோபிச்சின்றார். 40வது ஸ்லோகம். शापं च दत्तवान् तस्मै राज्ञे मन्युवशं गता यस्मात् त्वं मां गुरुं त्यक्त्वा कृत्वान्यं गुरुमात्मना. கோபத்துக்கு கீழ்ப்பட்ட அவரு
கோபம் கண்ண மறைச்சோன அந்த வசிஷ்ட முனி ராஜாவை சபிச்சார். சொந்தம் குருவான என்ன கெயர் பண்ணாதக்கு இன்னொரு குருவான கௌதமனை സ്വീകരിച്ചിയേ, இன்னொருத்தனை குருவாயிட்டு സ്വീകരിച്ച് யஜ்ஞத்தை ஆரம்பிச்சிட்டியே நீ, இப்படின்னெல்லாம் அவருக்கு கோபத்துல வார்த்தைகள் தடிச்சது. 42வது ஸ்லோகம். दीक्षितोऽसि बलात्मन्त मामवज्ञाय पार्थिव वारिधोऽपि मया तस्माद् विदेहस्त्वं भविष्यसि. முட்டாளான ராஜாவே, நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? 500 வருஷம் இந்திரனுக்கு யாகத்தை பண்ணி முடிச்சிட்டு நான் வந்து உனக்கான யாகத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உன்னோட யாகம் 5000 வருஷம் நீண்டு நிற்கிற யாகம் அல்லவா? என்ன கொஞ்சம் கூட கேர் பண்ணாதக்கு நீ என்ன பண்ணினாய்? கௌதமனை கூப்பிட்டு குருவாயிட்டு நியமிச்சு யாகத்தை ஆரம்பிச்சாய். யாகத்துக்கான தீட்சை സ്വീകരിച്ചാய். 5000 வருஷமாக்குமே நீ யாகத்தை கண்டினியூ பண்ணணும். இப்ப 500 வருஷம் தானே இருக்கு. அதனால எனக்கு கோபம் தாங்க முடிய மாட்டேங்கிறது. உனக்கு சரீரம் இல்லாதக்கு போகட்டும், நீ விதேகனாயிட்டு பவிப்பாய். 43வது ஸ்லோகம். 43வது ஸ்லோகத்துல 1வது லைன் அப்படிங்கிறது வசிஷ்டர் நிமி சக்கரவர்த்திய சபிக்கிறதும், 2வது லைன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்லறதுமாக்கும். 43வது ஸ்லோகத்துல 1வது லைன். பதத்விதம் ஷரீரம் தே விதேஹோ பவ பூபதே. ராஜாவே, உன்னோட சரீரம் கீழே தொப்பக்கடீன்னு விழுந்து நீ சரீரம் இல்லாதவனாயிட்டு உன்னோடு இந்த ஜீவாத்மா அலையட்டும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்றார். சரீரம் இருந்தாதான் இந்த சரீரத்தை உபயோகிச்சு கர்மங்களை செய்யறதுக்கு சாதிக்கும். கை, கால், கண்ணு, மூக்கு, காது இப்படி இருக்கிற எல்லாம் ஒர்க் பண்ணணும். அதோடு கூடி மனசும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இப்படிலாம் செஞ்சு வேணுமே வேலைகளை பண்றதுக்கு. நீ செய்யற யாகம் அப்படிங்கிறது 5000 வருஷம் கண்டினியூஸ் ஆயிட்டு நிக்கிற யாகமாக்கும். ஒரு 500 வருஷம் மட்டும்தான் நான் உன்னை காத்திரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் எங்கிட்ட நியாயம் இருக்கு. இந்திரன் 500 வருஷம் தேவிய ஆராதிக்கணும், யாகம் பண்ணணும் சொன்னதுனால, நீ சொல்லறதுக்கு முன்னால சொன்னதால நான் ஒத்துண்டே. இந்திரன் யாகத்துக்கான தீட்சையும் ஆரம்பிச்சாச்சு. அதனால எனக்கு அதை அவாய்ட் பண்ண பറ്റാது. அதனாலேயாக்கும் நான் போனேன். நீ காத்திரு, நான் வந்து செய்யறேன் அப்படின்னாக்குமே சொன்னது. ஆனா நீ காத்திருக்கலை அப்படின்னு எனக்கு கோபமா வரது. எனக்கு கோபம் அப்படிங்கிறது தாங்க முடியலை. அதனால உன்னை நான் சபிக்கிறேன். உன்னோட சரீரம் கீழே தொப்பக்கடீன்னு விழும். சரீரம் இல்லாதவனாயிட்டு நீ பவிக்கட்டும் அப்படின்னு வசிஷ்டர் நிமி சக்கரவர்த்திய சபிச்சார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்லறார். அதனால வியாச உவாச்ச
इति तद्व्याहृतं श्रुत्वा राजस्तु परिचारकाः. இப்படி வசிஷ்டன் சபிச்சதை கேட்டோன்னே ராஜாவோடு சேவகர்கள் 44வது ஸ்லோகம். சத்ய பிரபோதயாமாசோர்முனிமாஹு பிரகோபிதம் குபிதம் தம் சமாகத்ய ராஜா விகத கல்மஷா. அதிசீக்கிரமா போய் முனி கோபிச்சுட்டு இருக்கிற விவரத்தை ராஜாவை எழுப்பி விட்டு தெரியப்படுத்தினா. தூங்கிண்டாக்குமே இருக்கார். ஒன்னும் தெரியாத பாவத்தில் இருக்கிற ராஜா கோபத்தோடு கூடி இருக்கிற வசிஷ்ட மாமுனி கிட்ட ஓடி வந்தார். 45வது ஸ்லோகம். உவாஜ வஜனம் ஃப்லக்ஷ்ணம் हेदुगर्भं च युक्तिमत् मम दोषो न धर्मज्ञा गदस्त्वं तृष्णयाकुला. காரணசகிதம் யுக்திபூர்வம் சௌமியமாயிட்டு பேசினார் ராஜா. தர்மஜானியாயிருக்கிறவரே, சர்வஜானியாயிருக்கிறவரே, எல்லா தர்மங்களும் தெரிஞ்சவரே, என்னோடு தப்பு கிடையாது. நான் முதல்ல உங்களை தான் கூப்பிட்டேன். நீங்கள் தான் அதியாசை காரணமாக தேவலோகத்துக்கு ஓடி போனேன். உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இக்ஷ்வாகு வம்சத்தோடு குலகுருவாக்குமே அப்படின்னு உங்களை ரெஸ்பெக்டோடு கூட்டிட்டு நான் இன்வைட் பண்ணி இந்த யாகத்தை நடத்தி தரணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்கள் என்ன பண்ணின? நான் சொன்னதை கேட்காக்கி தேவலோகத்துக்கு போயிட்டு இந்திரனை குஷிப்படுத்துறதுக்கு போனேன். நான் இன்வைட் பண்ணி வரவழைச்ச முனிமார எல்லாம் நான் இனி என்ன பண்ணியிருக்க முடியும்? எல்லாரும் திரும்பி போய் இன்னொரு 500 வருஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனாலயாக்கும் நான் கௌதமன் அப்படிங்கிற ஆச்சாரியனை கூப்பிட்டு இதெல்லாம் நடத்தின்னு இருக்கேன். இதுல உங்களுக்கு கோபம் வரத்துக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சௌமியமா சொன்னார். 46வது ஸ்லோகம். हित्वा मां यजमानं वै प्रार्थितोऽपि मया वृषं न लज्जसे द्विजश्रेष्ठा कृत्वा कर्म जुगुप्सिदम्. நான் எந்த அளவுக்கு உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு யாக எஜமானனாயிருக்கிற என்ன கொஞ்சம் கூட கேர் பண்ணாமையாக்குமே நீங்கள் போனது. ஹே பிராமண சிரேஷ்டா, நிந்தியமான பிரவൃத்தி செஞ்சுட்டு உங்களுக்கு நாணம் இல்லையா? இப்ப என்ன திட்டின்னு இருக்கேளா, என்ன சபிக்கிறேளா அப்படின்னு நிமி சக்கரவர்த்தி கேள்வி கேட்டார். 47வது ஸ்லோகம். சந்தோஷே பிராமண சிரேஷ்டா ஜானன் தர்மஸ்ய நிச்சயம் புத்ரோசி பிரம்மண சாட்சாத் வேத வேதாங்க வித்தமா. தர்ம நிச்சயம் என்னவாக்கும் அப்படின்னு தெரியற பிராமண சிரேஷ்டனாயிருக்கிற வசிஷ்ட மாமுனே, நீங்கள் செஞ்ச பிரவൃத்தி நியாயமில்லை. ஆனா உங்களோட பிரவൃத்தியில உங்களுக்கு குஷி உண்டாகிறது, அப்படித்தானே? சாட்சால் பிரம்மாவோடு புத்திரனாக்கும் நீங்கள். நீங்கள் வேதங்களை எல்லாம் தெரிஞ்சவராக்கும், வேத அங்கங்களாயிருக்கிற உபனிஷத்துகளை எல்லாம் தெரிஞ்சவருமாக்கும். 48வது ஸ்லோகம். நவேத்சி விப்ரதர்மஸ்ய கதிம் சூக்ஷ்மாம் துரத்யயாம் ஆத்மதோஷம் மயி ஞாத்வா மிருஷாமாம் சப்துமுத்யதா. நீங்கள் பிராமண தர்மத்தோடு சூக்ஷ்மவும்
பிராபிக்க முடியாததுமான கதி என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. உங்ககிட்ட இருக்கிற குறைவு அதை நீங்கள் யோசிச்சே பார்க்காம சும்மா தேவையில்லாம என்ன சபிக்கிறதுக்காகவே நீங்கள் ஆரம்பிக்கிறது. 49வது ஸ்லோகம். தியாஜ்யஸ்து சுஜனை க்ரோதஞ்சாண்டாலாததிகோயத தியாஜ்யஹ து சுஜனைஹி. क्रोधन चाण्डाल अदधिकः यतः वृथा क्रोधपरीतेन मयि शाप प्रबादितः. நல்ல ஜனங்கள் கோபத்தை அவாய்டு பண்ணவாக்கும் வேணும். காரணம் கோபிக்கிறவா சண்டாலனை விட ரொம்ப ரொம்ப கெட்டவர்களாக்கும். சண்டாலனை விட நிகிருஷ்டர்களாக்கும். புத்தி மழுங்கி போனவாளாக்கும். நீங்கள் ஒரு காரணமும் இல்லாதக்கு கோபிச்சு என்னோடு மேல சாபத்தை வர்ஷிக்கிறாள். 50வது ஸ்லோகம். तवाभिजपदत्वद्य देहोऽयं क्रोधसंयुता एवं शप्तो मुनिराज्ञा राजा च मुनिना तदा. அதனால கோபத்தோடு கூடி இருக்கிற உங்களோடு இந்த சரீரமும் கீழே விழுந்து போட்டுமே. இப்படி வசிஷ்டன் ராஜாவேயும் ராஜா வசிஷ்டனேயும் பரஸ்பரம் சபிச்சார்.